கண்டிப்பா இல்ல. அவ்வளோனா நான் ஒன்றும் இவனா அவ்வளோ பெரிய ஆளு, இவனுக்கு அவ்வளோ பேரை பிடிக்குது அப்படிலாம் இல்லை. ஒரு 50 பேரோ 100 பேரோ என்ன பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. நான் வெளியே வந்துட்டு நான் ஆக்சுவலாக சஞ்சய் நாட்ட சொல்லிட்டு போனேன், ஏதாச்சும் எடிட் பண்ணி போடியா, எனக்கு கொஞ்சம் ஒரு ஆள் மாதிரி காமிக்கியா, நான் வெளியே வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அந்த ஃப்ரேம்லாம் அப்படின்னு. அவங்க எதுவுமே போடல. வந்த உடனே நான் இன்ஸ்டா பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். எதா போட சொன்னேன், ஏன் போஸ்டே போடல அப்படின்னு கேட்டேன். டேய் நாங்க போடுறது எங்கடா, செம்ம சந்தோஷமா இருந்தது. இந்த என்எக்ஸ்என் அப்படின்ற விஷயம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது பெஞ்செல்லாம் கிரிக்கிட்டே இருப்பேன், என்எக்ஸ்என் என்எக்ஸ்என் என்எக்ஸ்என். அப்படி வந்து ஒரு ஸ்கூல் பையனோட கனவா இருந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு என்எக்ஸ்என் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுற எடிட்டு, நீங்க பண்றதெல்லாம் அது அது அதுல இருக்கு. ஒரு ஆள் அதை பண்ணியிருந்தாலுமே வந்து எனக்கு அது எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தது. அப்பதான் சரி எப்படி பேசுறது, எல்லார்ட்டையுமே எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டப்பதான் சொன்னாங்க, இந்த மாதிரி கிளப் ஹவுஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு, அப்புறம் ஏதோ ட்விட்டர்ல ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு. சரி ஓகே உடனே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து மெசேஜை போட்டேன். மற்றபடி நீங்க குரூப்ல பேசுற எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருப்பேன், கவனிச்சுட்டே தான் இருப்பேன். நானே எப்பயாச்சும் மெசேஜ் போடுவேன். எல்லாம் தனித்தனியா என் கூட மெசேஜ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்க. தனித்தனியா மெசேஜ் பண்ணலாம், ஆனா ஒரு 5 பேருக்கு பண்ணிட்டு நான் ஒரு 10 பேருக்கு பண்ணலன்னா அப்புறம் அவங்க தான் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் தான். ஸோ அதனால ஒன்னா எல்லாத்தையும் பேசிடுவோம் ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப 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 நன்றி இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. நீங்க எல்லாம் வந்து ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏதோ பிக் பாஸ்ல வந்தான் போனான், அவனை ஃபாலோ பண்ணோம், வரைக்கும் அவனை பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னோம், இப்போ எங்கடா காணாம போயிட்டான் அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. நீங்க ஜாலியா இதே மாதிரி எனக்கு எடிட் போட்டுட்டே இருக்க அளவுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ சில் தான் ப்ரோ. இந்த என்எக்ஸ்என் கிங்டம் யார் ப்ரோ கிரியேட் பண்ணது, அது பேர் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. இந்த குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்க ப்ரோ. ஓ டிக்சன், நீங்க ஆக்சுவலி ராதாகாந்த் டாஸ்க்ல என்எக்ஸ்என் கிங்டம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க விசித்ரா மணிபுரம். அப்போ வந்து நாங்க சும்மா நோட் பண்ணோம், சரி எப்படி நாங்க பார்த்தா ஓப்பனா சொல்லணும்னா இங்க ஒரு டேக் போயிட்டு இருந்துச்சு, அதை எப்படியா அடிச்சு உடைக்கணும், பிரேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்க ஒரு வெளில பிளே பண்ணோம். அப்படி பிளே பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் கிடையாது. நம்ம ஓ வைபாச்சு சில்னா சில் தான், சில்லா பண்ணணும், ஒரு குத்துற குத்தணும், அதனால மஜாவா பண்ணோம். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் உங்களோட சாங்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த அம்புலோம்ல என்னதாங்க நடந்துச்சு, எங்க எல்லாருக்கும் அவ்வளோ ஈகரா இருக்கு. நீங்க எல்லாரும் அன்னைக்கு அம்புலோம்ல மீட் பண்றோம்னு சொல்லிட்டு போனீங்களே தவிர we were all waiting like என்னதான் நடந்துச்சு அங்கே. அண்ட் உங்களோட டீமை எல்லாரையுமே நாங்க மிஸ் பண்றோம். ஈவன் இப்போ கூட நீங்க பார்க்கலாம், எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த எடிட்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கு. ரொம்ப நன்றி. அம்புலோம்ல எல்லாம் மீட் பண்ணோம், ஜாலி தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்கோம், எல்லாருமே எல்லாத்தையுமே பேசிட்டு தான் இருக்கோம். காலையில அர்ச்சனாக்கா கால் பண்ணாங்க, நேற்று தினேஷ் நாட்ட பேசினேன், மாயாக்கா பூர்ணிமாக்கெல்லாம் மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சில் தான், ஜாலியா தான் இருக்கும், நாங்களாம் செம்ம ஜாலியா தான் இருக்கும். ஆனா நீங்க சொன்னதே தான், எங்களாலையுமே அடாப்ட் பண்ணிக்க முடியல. உள்ள இருந்துட்டு ஒரு ஜோன்ல இருந்தோம்ல, அது அந்த திங்கிங் வந்து இங்க வந்து செம்மையா அஃபெக்ட் பண்ணுது நார்மல் லைஃபை. அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அது நாளாவ மேபி மாறுமோ என்னமோ தெரியல. ஆமா எனக்கு ஒரே ஒரு டவுட், எல்லாருமே கேம் என்ன எதை கேம்னு சொல்றீங்க? இப்ப நான் உள்ள அந்த இருந்த அந்த 91 நாள் நான் இருந்ததே கேம் அப்படி இல்ல. கேம்னா வந்துட்டு நாங்க வந்து இத என்ன சொல்றது, உங்க ஒருத்தரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த அந்த சிச்சுவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. இல்ல இன்னும் மீட் பண்ணல. மோகன் வைத்யா சார் தான் கால் பண்ணாரு, அவர்கிட்ட பேசியிருக்கேன். நான் நிறைய கத்துக்கணும் ப்ரோ, இன்னும் எதுவுமே தெரியாது ப்ரோ எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் மியூசிக் கத்துக்கணும், அப்புறம் டான்ஸ் கத்துக்கணும். நம்ம இனிமேதான் கத்துக்கணும். நீ என்ன கத்துக்கணும்னு சொன்னா நாங்களாம் எங்க போறது? உனக்கு நிறைய ஏற்கனவே நல்லா தெரியும். நீ வெஸ்டர்ன் டான்ஸ் மாத்திரம் தான் நான் பண்ணி அவ்வளவா பார்த்தது இல்லைன்னு நினைக்கிற மாட்டேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் பண்ணிட்ட நீனு. ஆக்டிங் எல்லாம் கலெக்டரேடா நீனு. ஓ காட், நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்லா என்ஜாய் பண்ணும். காட் பிளஸ் யூ. கீப் கோயிங். இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா முன்னாடியே? பிளான்லாம் இல்ல ப்ரோ, சில் தான், ஃப்ளோல வரதுதான். ரைட் ப்ரோ. நடந்த வரைக்குமே நம்ப முடியல மச்சான், how did become this far? என்ன மிதிச்சவன் முன்னால சிரிச்சுக்குனேன், நான் ஒரு நாள் ஆவேண்டா சூப்பர் ஸ்டார். நடந்த வரைக்குமே நம்ப முடியல மச்சான், how did become this far? என்ன மிதிச்சவன் முன்னால சிரிச்சுக்குனேன், நான் ஒரு நாள் ஆவேண்டா சூப்பர் ஸ்டார். உனக்குள் இருக்கும் இரக்கம் எனக்கும் கிடைத்து தக்கிட தக்கமி தாளம் கலர்ந்து நான் கவி என்ன பார்க்க, அடி நீ மொழிந்திடும் மொழி வலி எதிர்வலைகளை செவி கேட்க.
நீர்க்குமிழியின் சிரிப்பை கொண்டவள், போர் புரியாமல் மன்னனை வென்றவள், யாரவள் என்னவள், வந்தவள் சென்றவள், இருவிழி கொண்டு உயிரை தின்றவள், செந்தமிழ் நாட்டு அழகின் அரசி, நடைய கண்டதும் மயக்க மறதி, நிலத்தில் வாழும் நிலவு மன்னதில் முத்திர பதிச்ச, உன்னோட சேர்ந்து வாழும் வாழ்வு நினைச்சு சித்திரம் வரைஞ்சேன். நைஸ். தேங்க்யூ சோ மச் நிக்சன். தேங்க்யூ. தேங்க்யூ. டெய்லி உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். இத்தனை நாள் உங்க கூடயே வாழ்ந்துட்டு இப்போ என்ன பண்ணனே தெரியல. சோ மோஸ்ட்லி அப்டேட் கொடுத்துட்டே இருங்க. அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்க எல்லாம் வந்து நான் உங்களை மிஸ் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஓகே. நான் இதே மாதிரி டெஃபினெட்லி இல்ல. அண்ட் நோ மேட்டர் வாட், என்ன ஃபீட்பேக் வந்தாலும் நீங்க யூ ஸ்டுட் பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெளியில இருக்க நெகட்டிவிட்டி சொல்றாங்க, கிளாப்ஸ் மாறுது, எல்லாம் தாண்டி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ, யா அதுதான் அந்த நீங்க அது எல்லாத்தையும் எடுத்துக்காம உங்களுக்கு என்ன ஹானஸ்டா இருந்ததோ, யூ ஆர் ட்ரூ டு யுவர் இமோஷன்ஸ், யூ ஆர் ட்ரூ டு யுவர் மைண்ட். அது ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க, நிறைய பேருக்கு அந்த தைரியம் இருக்காது. அண்ட் யூ ஆர் வெரி நியூல, உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் புதுசுன்னும் போது நேம் இம்பார்ட்டன்ட், நம்ம என்ன நினைப்பாங்க, இந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப ஹானஸ்டா நீங்க இந்த கேமை வந்து அப்ரோச் பண்ணீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு இருந்த அந்த பாண்ட். மாயாக்கா வந்தாங்களா எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி? இல்ல வரல. ஸ்வாகதாக்கா ஒன்ஸ் வந்து பேசினாங்க. ஓகே, நான் சொல்றேன். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் நிக்சன். யூ ஆர் a very great soul. Love you so much. Yeah, thank you. ரொம்ப நன்றி. ஒன்ஸோ அதே நார்மலான ஒரு காமெடியோ அதே டிவியில அதே ஷோல நடக்கிற கலக்க போவது யாருல நடந்தா அது ஃபன், இங்க நடந்தா அது பாடி ஷேமிங், இங்க நடந்தா அது பிரச்சனை. சோ அங்க ஃபன்னா இருக்கிறது இங்க கிடையாதுல்ல. இங்க வந்து குட்டி குட்டி பிரச்சனையுமே பார்த்து ஒன்ட்ட இது பிரச்சனை, ஒன்ட்ட இது தப்புன்னு சொல்லி காமிச்சுட்டே இருப்பாங்க. அதுதானே வேணுமே, அதுல இருந்தானே கத்துக்கவே முடியும். ஓகே, இது எனக்கு இப்ப ஆக்சுவலா நான் பசங்களோட இருக்கும்போது குட்டி ஏதாச்சும் கலாய் வந்துட்டா கூட ஓ இது பாடி ஷேமிங்ல அப்படின்னு எனக்கு அது மைண்ட்ல ஹிட் ஆகுது. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் எனக்கு, என் லைஃபுக்கு நான் பாக்குறேன். உங்களை அன்பிளாக் பண்ணிட்டாரா உங்க அப்பா? பண்ணிட்டாரு. ஒரு நாள் மாயாவே வர சொல்லுங்க ப்ளீஸ். இன்னைக்கே கேக்குறேன். ஓகே ப்ளீஸ். தேங்க்யூ.